குபேரன் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வார பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து 24ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நாம் காணப்போகிறோம். அனைத்து விதமான ராசி அன்பர்களுக்கும் ஆஞ்சநேய சுவாமியின் அனுகிரகத்துடன் நல்ல பலன் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர சூரியன் கேது 2 பேரும் உட்காராங்க. சூரியன் ஆட்சியில் அமர்ந்துகிறார். லாபஸ்தானத்திலே குரு அமருகிறார். விரயஸ்தானம் என்கிற இடத்திலே சுக்கிரனும் புதனும் அமர்கிறார்கள். ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிற ரிஷபராசியிலிருந்து மக நட்சத்திரமான உங்கள் சிம்மராசி வரைக்கும் சந்திரனின் பிரவேசம் இருக்கிறது. தொழிலிலே சந்தோஷம், வெற்றி. சில விஷயத்தில் கொஞ்சம் செலவு, உடல் ஆரோக்கியத்திலே கவனம், தன லாபம், இதெல்லாம் இந்த வாரத்தில் மிக்சடாக கிடைக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறது. உங்கள் ராசியின் 2ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளர் செவ்வாய் அமர்ந்திருப்பது கூடுதல் சிறப்பு. இந்த செவ்வாய் தன் பார்வையாலே தொழில்ஸ்தானத்தை பார்ப்பது. 9ஆம் இடமான 9ஆம் இடத்தை பார்ப்பது. 8ஆம் இடத்தை பார்க்கிறார், சனியை பார்க்கிறார். 9ஆம் இடமான மேஷராசியும் பார்க்கிறார். அதனாலே குடும்பத்திலே குலதெய்வ வழிபாடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தெய்வ வழிபாட்டின் மூலியமாக பக்தி சிரத்தையாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வாரம் இது. எண்ணம் போல வாழ்வு அப்படிங்கிற தீர்மானமான செய்கை உங்கள் வாழ்க்கையிலே கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் செட் கொடுக்கும். தொழில் அப்படிங்கிற இடத்துக்கு ரிஷபராசிக்குரிய சுக்கிர பகவான் விரயம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்து உட்கார்றதுனால கொஞ்சம் செலவுகள் உண்டாகும். ஆனாலும் அந்த செலவெல்லாம் லாபமாக மாறிவிடும். பொருள் வாங்குவது விற்பதற்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த வாங்குகிற வரைக்கும் செலவு, விற்ற உடனே லாபம் அப்படின்னு மாறும். அப்படி சுகத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையை இந்த சுக்கிர பகவான் தந்து விடுகிறார். குருவின் பார்வை துளாராசியிலே விழுந்திருப்பது அப்படின்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், சகோதர ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டாகும். புதிய ஆபரணங்கள், ஆடைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. அப்படின்னா நல்லதொரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே எட்டி பிடிக்கிறது. ராகு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அவரை சூரியனும் கேதுவும் குருவும் பார்க்க திருமணத் தடைகள் நீங்கி திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடிவடையும். மக்கட்பேறு அப்படிங்கிற குழந்தை வளங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் 5ஆம் இடமான தனுசு ராசியை 3 கிரகங்களான செவ்வாயும் குருவும் சனியும் பார்ப்பதனாலே உண்டாகும். அதனால் தெளிவாக நல்லதொரு வளத்தையும் நலத்தையும் பெறுவதற்கான வார பலன் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரியுது. பணம் வரும், கவலைப்பட வேண்டாம். நல்லதொரு வாய்ப்புகள் எல்லாம் வேலை வாய்ப்புகளாக அமையும். இடமாற்றங்களும் சம்பள உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், கல்வி நிலையிலே மேம்பட்ட ஒரு எட்டி பிடிக்கக்கூடிய திறனாய்வுகள் உண்டாகும். எழுதுகிற எக்ஸாமில் பாஸ் மார்க்கை விட பெட்டர் மார்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, A+ அப்படின்னு, அந்த மாதிரி கிரேட்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. இப்படி நல்லதொரு ஏற்றத்தை கொண்ட வாரம் இது. 7, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த வாரத்திலே அமாவாசை அன்று 22ஆம் தேதி அமாவாசை அன்று உங்களால் முடிந்த இயன்ற தான தர்மங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையிலே மென்மேலும் வளமும் நலமும் என்றும் பெருகி பல்கி வரட்டும்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.